குளித்தலை நகராட்சியில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக அடைக்கப்பட்ட அண்ணாநகர் புறவழி சாலை மீண்டும் திறப்பு. கரூர் மாவட்டம் குளித்தலை அண்ணாநகரில் உழவர் சந்தை ரயில்வே கேட் செல்லும் புறவழி சாலையில் உள்ள ஒரு பகுதி தனிநபர் ஒருவருக்கு சொந்தமானதாக இருந்துள்ளது. இது தொடர்பாக நீதிமன்றத்தில் வழக்கு நடைபெற்றது. இறுதியில் அந்த தனிநபருக்கு சொந்தமான இடம் நீதிமன்றம் மூலம் அவருக்கு சுவாதீனம் எடுக்க கொடுக்கப்பட்டது. அதனால் அவருக்கு சொந்தமான இடத்தில் வேலி போட்டு பாதையானது அடைக்கப்பட்டது. குளித்தலை சுற்றியுள்ள பல்வேறு கிராம பகுதிகளைச் சேர்ந்த பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள், வியாபாரிகள், பொதுமக்கள் உட்பட அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தி வந்த இந்த புறவழி சாலை அடைக்கப்பட்ட காரணத்தால் அனைத்து தரப்பினரும் பெரும் அவதிக்குள்ளாகினர். இந்த சாலையில் அடைக்கப்பட்ட தனிநபருக்கு உரிய இடத்தை உரிய தொகை அளித்து மீண்டும் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தி குளித்தலை பகுதி சமூக ஆர்வலர்கள் அமைப்பினர், பல்வேறு கட்சியினர் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் அடைக்கப்பட்ட புறவழி சாலை பகுதியை ஏற்கனவே எவ்வாறு பயன்படுத்தி வந்தீர்களோ அதேபோல பயன்படுத்திக் கொள்ளலாம் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை மூலம் மாவட்ட கலெக்டர் உள்ளிட்ட சிலருக்கு நீதிமன்றம் மூலம் ஆணை வந்துள்ளது. அதனையடுத்து சில நாட்கள் முன்பு தகவல் அறிந்த குளித்தலை பகுதி சமூக ஆர்வலர்கள், அரசியல் கட்சி பிரமுகர்கள் நகராட்சி அலுவலகத்தில் உடனடியாக திறக்க கோரி காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனையடுத்து நகராட்சி ஆணையர் ராதா 12ஆம் தேதி இன்று அந்த பாதையை பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு மீட்டு தரப்படும் என கூறியதை அடுத்து குளித்தலை நகராட்சி சார்பில் 4 ஆண்டுகளுக்கு மேலாக அடைக்கப்பட்ட அண்ணாநகர் புறவழி சாலையை தற்பொழுது 2 JCB இயந்திரங்களை கொண்டு போலீசார் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் துணையோடு பாதையை மீட்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதி மக்கள், பொதுமக்கள், வியாபாரிகள், சமூக ஆர்வலர்கள் பெரும் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்.